ஜோடி ஆர் யூ ரெடி? இந்த போன இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ராணிகுமாரியை தான் எல்லோரும் வெளில அனுப்புறதுக்கு ஓட் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம சாண்டி மாஸ்டராக இருக்கட்டும், ரம்பா மேமாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப இதாக பண்ணாங்க. ஆக்சுவலி எனக்குமே ஒரு டவுட் இருந்தது. அப்போ சாண்டி மாஸ்டர் ஒன்று கேட்டார், ஹெவி காம்படிஷன்ஸ் உங்களுக்கு ஆப்போசிட்டாக உள்ளவங்க ஹெவியாக ரொம்ப இதாக இருக்கிறதுனால வந்துட்டு இப்போ இவங்கள வந்து அவுட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டா நம்ம ஈஸியாக ஆடி நம்ம ஜெயிச்சுட்டு போயிடலாம். இருக்கிறதுல யார் ரொம்ப டஃப்னு யோசித்து இவங்களை வெளியே அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்ட விதம் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் அப்படின்னா, எனக்கு பிரதீப் அவர் விஷயத்தில் வந்து உண்மையிலே அவங்க மேலே எனக்கு கோவம் அதிகமாக தான் இருக்குது, இப்போ வரைக்குமே இருக்குது. ஏன்னா அந்த ஒரு ஃபீல் வந்து எப்போவுமே மாறாதும்பாங்க. ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஹர்ட் வந்து எப்போவுமே உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தது வந்து எனக்கும் கோபம் இருக்குது. ஆனால் டான்ஸ் ரீதியாக பார்க்கும்போது உண்மையிலே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, அவங்க மிஸ் பண்ணாங்க தான். மேலேருந்து கீழே குதிக்கும் போது மேலே நிற்கணும், ஆனால் அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாமல் போய் விழுந்துட்டாங்க தான். ஆனால் விழுந்ததை கொஞ்சம் கூட ஒரு செகண்ட் கூட காட்டாமல், வெளியில் காட்டிக்காமல் அடுத்த செகண்டே ஆடினாங்க. இப்போ நம்மலாம் வந்துட்டு ஒரு லைட்டாக சும்மா ஸ்லிப் ஆனாலே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளோ உயரத்துலேருந்து கீழே விழுகுறாங்க. விழுந்தும் இதுதான் ஒரிஜினல் இது வந்து நான் விழுந்தது தான் சீனு அப்படிங்கிற மாதிரி ஒரு காமிச்சிட்டு அடுத்த செகண்டே டான்ஸ் ஆடிருப்பாங்க. அதுக்கப்புறமும் ஒரு 2-3 இடத்துல மிஸ் பண்ணுவாங்க. மிஸ் பண்ணாலுமே அது வந்து திருப்பியே அதை வந்து நிப்பாட்டல. எந்த இடத்துலையுமே இவ்வளோ அடி வாங்கியுமே எங்கேயுமே அந்த டான்ஸை நிப்பாட்டாமல் கடைசி வரைக்கும் அவங்க கொண்டுட்டு போன இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இதுக்காகவே நீங்கள் பாராட்டியிருக்கணும். எல்லாருமே மிஸ் பண்ணியிருக்காங்க, அதை மட்டுமே நோட் பண்ணாங்களே தவிர, மிஸ் பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் அவங்க நிப்பாட்டலையே, அதை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கே அது தெரியாத அளவுக்கு கண்டினியூ பண்ணியிருக்காங்களா, அதுவே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டஃப் காம்படிஷன், அதாவது எப்படின்னா, போராடி ஆப்போசிட்டில் இருக்கவங்க கூட சண்டை போட்டு அதில் ஜெயிச்சா பெஸ்ட்டு. இப்போ பிரதீப் அவருமே அதை தான் பண்ணிகிட்ருக்காரு. அதை விட்டு போட்டு அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டா நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம், நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு காமிச்சு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தப்பானதான் நினைக்கிறேன். உண்மையிலே சாண்டி மாஸ்டர் இந்த டைமில் வந்து எடுத்த முடிவு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் பார்க்குறீங்களே, சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து நான் ரிஜெக்ட் பண்ணேன்னு சொல்கிறீங்களே, நான் அதே மாதிரி சர்ச் பண்ணி இது பண்ணால் இங்கே யாருமே நின்றுருக்க மாட்டேங்க. 1-2 ஜோடியை தவிர மற்ற யாருமே இருக்க மாட்டேங்க. எல்லாருமே வெளியே தான் போகணும், எதுவுமே இது பண்ணல, நான் நெக்ஸ்ட் டைம் பயங்கரமாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எனக்கு அதில் ப்ரோமோ கூட ஒன்று வெளியிட்ருக்காங்க. ஆக்சுவலி பிரதீப், பிரியங்கா அவங்களோட பர்ஃபார்மன்ஸோட ப்ரோமோ பார்த்துட்டு அரண்டு போய் உட்காந்துருக்கோம். சாண்டி மாஸ்டரே உட்காந்து அரண்டாருன்னே சொல்லலாம். ஆக்சுவலி வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது எப்படின்னா, வார்த்தையால் பேசி சண்டை போட்டோ கோவமாக பேசி ஒரு ரிவெஞ்ச் கொடுக்குறத தாண்டி அந்த இடத்துல என்னாலே இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பிரதீப் கொடுத்தது வந்து மரண மாசுனே சொல்லலாம். ராணிகுமாரிக்கு எந்த அளவுக்கு நான் அந்த ஒரு டான்ஸ் விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுறேனோ, எனக்கு ரிஜெக்ட் பண்ணதில் நான் இன்றைக்குமே என்னை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதை தாண்டி எனக்கு என்ன, பிரதீப் குமார் அவரோட ஏவி போன வாரம் போட்டிருந்தாங்க. செம்ம ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எனக்கு எங்கேயுமே போய் டான்ஸ் கற்றுக்கல. ஒரு சர்ச்சில் போயிட்டு அங்கே இருக்கிறவங்க சொல்லி கொடுக்குறத வச்சு இவராக ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி, இத்தனைக்கும் வெளியே வேலைக்கும் போயிட்டு வந்து நைட் 2 மணிக்கெலாம் ப்ராக்டிஸ் பண்ணி அதுலேருந்து வந்து அவர் வேணும்னா சம்பாரிச்சிருக்கலாம். அங்கே சர்ச்சில் வர்றவங்களுக்கு குழந்தைங்களுக்கே டான்ஸ் சொல்லித்தரதா சொல்லி ஒரு 1000-2000 சம்பாரிச்சிருக்கலாம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுத்து மேலே வரைக்கும் கொண்டுட்டு போய் அவங்களுக்கு அதுவே ஒரு கெரியராக கூட மாற்றி கொடுத்துருந்துருக்காரு. உண்மையிலே அதை பாராட்டணும். உண்மையிலே பிரதீப் அவர் டான்ஸு, ஆக்டிங், அது உண்மையாக சொன்னால் ஆக்டிங்கு அதெல்லாம் பார்த்து இந்த மனசையும் சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. 2வது, போன பர்ஃபார்மன்ஸும் சரி, அதுக்கு முன்னாடி உள்ள பர்ஃபார்மன்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா, அந்த ரம்பா டானிக்காக இருக்கட்டும், அந்த ஒரு ஆக்டிங்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எனக்கு டான்ஸ் எல்லாம் பிரதீப் குமார் பார்க்கணுங்கிறதே தோண மாட்டேங்குது. எனக்கு அவரோட ஆக்டிங் தான் பார்க்கணுன்னு தோணுது. ஏன்னா இவங்க 2 பேருமே, பிரியங்கா அவங்களுமே பார்த்திங்கன்னா செம்ம ஃபன்னாக ஜாலியாக ஒரு குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இவர் அப்படியே ஆக்ட் பண்ணுறது ஒரிஜினலாகவே ஆக்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டான்ஸோட சேர்ந்த ஹீரோ ரெடி ஆயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.